ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கீதனை සතුටින් ஹalleluya ஹalleluya. எல்லாமே பயந்து போயிட்டு உட்கார்ந்திருக்கோம். කීදෙනෙක් බිරාන්තත් වෙලා බය වෙලා ඉන්නවද? எத்தனை பேர் பயந்து போயிட்டு அமர்ந்திருக்கீங்க? කවුද බය වෙලා ඉන්නේ මේ මොහොතේ? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். යන්නන්සේ අපා. நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். අපේ ජීවිතේ හැමදාම තහපා. நான் ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நேரத்தில் என்னுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். හැම වෙලේම අපි අනිකා උදෙසා එක් සිත යන්නට කරනකොට අපගේ ආඥාව උන්වහන්සේ ஆகவே எங்களுடைய ஜெபங்களுக்காக ஜெபிப்பதை காட்டிலும் மற்றவருடைய விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் எங்களுடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றுவாராய். අපගේ පුද්ගලික ආඥා ඉල්ලීම් වලට වඩා අපි අනිකා උදෙසා එක් සිත යන්නට කරනකොට අපගේ ප්‍රශ්න කරදර උන්වහන්සේ නිකම්ම ඉවත් කරනවා. ஹalleluya ஹalleluya. அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஏன்னு சொன்னா நம்ம யாருக்கு கடன் கொடுக்கிறோமோ அந்த கடன் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். අපි කාටද ණය දෙන්නේ? අපි දෙන්නේ අපගේ එකම පියාණන්. யாருக்காவது நாங்கள் உதவி செய்கிறோம் என்றால் நாங்கள் அதை கர்த்தருக்காகவே செய்கிறோம். අපි මනුෂ්‍යයාට නෙවෙයි උදව් කරන්නේ, අපි කරන්නේ උන්වහන්සේට. உணவு இல்லாதவர்களுக்கு நீங்க உணவு கொடுப்பீர்களானால் அது கர்த்தருக்கே நீங்கள் கொடுக்கிறீர்கள். කැම නැති කෙනෙකුට ඔබ කෑම වේලක් දෙනවා නම් ඒක දෙන්නේ උන්වහන්සේ දෙන්නේ. நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் உங்களிடத்தில் வினாவுகிற போது විනිශ්චය දවසේ ඔබගේ විනිශ්චයට ඔබ ලක් වෙනකොට கர்த்தர் அதற்கான பலன்களை உங்களுக்கு தருவார். දෙවියන් වහන්සේට අවශ්‍ය ඵල ඔබට ලබනවා. ஆகவே இந்த காலையிலே நாங்கள் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாங்கள் අර මේ දවසේ දේව වචනේ වෙන්නේ இன்னைக்கு ஒரு புதிய யார் நம்முடைய தனுஷ்கா அவர்கள் வந்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா நம்முடைய வசனத்தை மொழிபெயர்க்கும்படியாக අද දවසේ දේශනාවට කොට දවසේ පසුබට අවස්ථාවක් ලබා තිබෙනවා. ஹalleluya கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவன் ஆகவே இந்த காலையில் நாங்கள் யோசிப்போம். நாங்கள் இந்த சபைக்கு வருகிறோம், ஒவ்வொரு கிழமையும் வருகிறோம், தேவனுடைய சமூகத்தில் அநேக வருஷங்கள் இருக்கிறோம். நாங்கள் யாரை ஆராதிக்கிறோம் அவரை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாக අපි இருக்கிறது. වසර ගානක් තිස්සේ අපි හැමදාම තම සිකුරාදා මේ දේවමයන්ට සහභාගී වෙනවා. අපි මෙතන යාඥා කරනවා, නමස්කාර කරනවා. අපි කවුරු වෙන්නද අපි මේ நம்ம ஆராதிக்கிற தெய்வம் கர்த்தர் யெகோவா தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாங்கள் தெளிவாக அறிந்திருக்க අපි வேண்டும். නමස්කාර කරනවා මේ යෙහෝවාගේ දෙවියන් වහන්සේ කියන්නේ කවුද කියන දේ අද අපි බලමු. அநேகருக்கு கர்த்தருடைய குணாதிசயங்கள், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் அவர் எவ்வாறான கிரியைகளை செய்கிறார் என்பதை குறித்து அநேகமாக நாங்கள் அறிந்து கொள்வது குறைவாகவே இருக்கிறது. අපි උන්වහන්සේ ගති පැවතුම නැද උන්වහන්සේගේ ක්‍රියාවන් මොනවද උන්වහන්සේ පිළිබඳ අපි තාමත් එච්චර හැඳින්වීමක් නැහැ අපිට. அதன் நிமித்தமாக தான் 20 வருடங்கள் 30 வருடங்கள் 40 வருடங்கள் ஆனாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட ஆவியின் வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள் கூட கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ඒකයි වසර 20ක් 30ක් ගත වුණත් තාමත් අපේ ආත්මික ජීවිතය අපි හිස්සොත් වෙන්නේ. ஏனென்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவருடைய பிள்ளை என்பதை அறிந்திருப்போமானால் எங்களுக்கு வருகிற எல்லா தடைகளையும் தாண்டக்கூடிய வல்லமை கிருபை எங்களுக்கு கிடைக்கும். අපි කොහොම දරුවන්ට කියලා අපි අපේ බලය අපි දැනගත්තා නම් අද අපි මෙච්චර ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්නේ. ஹalleluya. ஹalleluya. இது தேவ பிள்ளைகள் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முகம் கொடுக்கிற சவால்களாக இருக்கிறது. දේව දරුවනේ හැමදාමත් දවස් 30ෙම ඔබත් මමත් මුහුණ දෙන්නා වූ මේ අභියෝග තමයි මේ. சில வேளைகளில் நாம என்ன நினைப்போம்னு சொன்னால் நாம எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள், ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இல்லாமல் கூட எங்களுக்கு இந்த வாழ்க்கையை போக முடியும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். අපි හැම වෙලේම හිතන දෙයක් තමයි මම සියල්ල දන්නවා, මම සියල්ල දන්න, මට හැමදේම කරන්න පුළුවන්, මට දෙවියන් වහන්සේ අවශ්‍ය නැහැ කියලා. தேவன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரை மறந்துவிட்டு வேறு திசைகளை நோக்கி எங்களுடைய சிந்தனைகளை திருப்புகிறோம். දෙවියන් වහන්සේ අපට ආශිර්වාදයක් දෙනකොට අපගේ ජීවිත දියුණුවක් ලබනකොට අපි නිකම්ම අපි උන්වහන්සේ අමතක කරනවා. நேரத்தை கொடுப்பதை கூட நாங்கள் தவிர்த்துக் கொள்கிறோம். අපිට වෙලාවක්වත් උන්වහන්සේ වෙනුවෙන් දෙන්න බෑ. அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிப்பதை கூட நாங்கள் தவிர்த்துக் கொள்கிறோம். උන්වහන්සේ අභිමුඛේ අපි යන යාඥා කරන පවා අපි මොහොතකට නතර කරනවා. காரணம் என்னன்னு சொன்னா හේතුව මොකක්ද? அவர் யார் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதனால் தான். අපි තාම උන්වහන්සේ කවුද කියලා තේරුම් ගන්න නැහැ. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மரங்களுக்கும், ஒவ்வொரு இயற்கைக்கும் எல்லாத்துக்குமே தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது. හැම මිනිස්සෙකුට හැම ගහකට වැලකටම සුවිශේෂත්වයක් තිබෙනවා. இப்போ நீங்க உங்களை எடுத்தீங்களா, உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு குணாதிசயம், ஒரு தனிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது. අපි තනිව ගත හැම කෙනාටම සුවිශේෂ වූ ගති ලක්ෂණ තියෙනවා. டேவிட் பிரதர் எடுத்தா அவருக்கு ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறது. අපි දේවිඩ් බ්‍රදර් උදාහරණයක් දැසගත්තොත් ඔබට සුවිශේෂ වූ ගති ගුණ වගේක් තියෙනවා. சம்பத் எடுத்தா அவர் வேறுபட்டவராக இருப்பார். ඊට සම්පත්තගත් බ්‍රදර් සම්පත්ත ගත්තොත් ඔව් ඊට හාත්පසින්ම වෙනස් அவருடைய சிந்தனைகள் வேறுமாக இருக்கும், அவர் உதவி செய்கிற விடயங்கள் வேறு விதமாக இருக்கும், அவர் ஒரு பிரச்சனையை
கையாளுகிற விதம் வேறு விதமாக இருக்கும். இது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நிலை தனிப்பட்டதாக மாறுபட்டிருக்கும். බ්‍රදර් සම්පත්ගේ සිතුවිලි ගතත් ඔහුගේ සිතුවිලි හත්පසින්ම වෙනස්. ඔහු උදව් කරන්නා ඔහුගේ ශෛලය වෙනස්. ඔහුගේ ක්‍රියාව වෙනස්. அதே போல ஒரு மரத்தை எடுத்து சொன்னா ஒரு மரம் நீங்கள் வாழை மரத்தை எடுத்தா அதுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. நீங்க ஒரு மாமரம் ஒன்றை எடுத்தா அதுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது. ඒ වගේම පරිසරයේ තියෙන ගහකොළ වගේ අපි උදාහරණයක් ගත්තොත් විශේෂයෙන් කෙහෙල් ගසක් ගත්තොත් ගොස් ගහක් ගත්තොත් ඒ හැම දෙයකටම ඒ ගොස් ගහටයි ඒ අනිත් ගහටයි වෙනසක් තියෙනවා. அப்படிப்பட்டு ஒவ்வொன்றுமே தன் இயற்கையே மாறுபட்டிருக்கிற நேரத்துல நம்முடைய கர்த்தருடைய குணாதிசயம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் பார்ப்போம். සබාදහමම වෙනස්කම් වලින් පිළි තිබෙනවා අපගේ දෙවියන් වහන්සේ තුල කොතරම් සුවිශේෂත්වයක් ඇද්ද. யோபு முதலாவது அதிகாரத்துக்கு நாங்கள் பிரட்டி கொள்வோம். අපි යෝබ් පළවෙනි අධිකාරයට පුතනමු. யோபு முதலாவது அதிகாரம் முதலாவது 6வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை ஒரு நிமிடம் நாங்கள் வாசிச்சு பார்ப்போம். යෝබ් පළවෙනි පරිච්ඡේදයේ 6 සිට 7 පද දක්වා අපි කියමු. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? මේ තැන මොනවද කියන්නේ? கர்த்தர் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ සියල්ල හඳුනන කෙනෙක් වශයෙන් நாம இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்னு சொன்னா අද දවසේ අපි මොකද්ද බලන්නේ? ஆண்டவராகி நாங்கள் நமஸ்கரிக்கிற நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். අපි නමස්කාරණව සුදෝ දෙවියන් වහන්සේ සියල්ල හඳුනන දෙවියන් වහන්සේ සිටිනවා. அந்த ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ඒ දෙවියන් වහන්සේට නොදැන කිසි දෙයක් නැහැ. அவருக்கு எம்மால் எதையும் மறைக்கவும் முடியாது. උන්වහන්සේට එපිටෙන්ස් කිසියක් අපිට වසන් කරන්නවත් බෑ. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார் என்பதை இந்த காலையில் நாங்கள் பார்க்கிறோம். සියල්ල හඳුනන කෙනෙක්ව සිටිනවා. அவருக்கு எதையும் மறைக்க முடியாது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். උන්වහන්සේට කිසිවක් අපිට වසන් කරන්න බෑ. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். උන්වහන්සේට එපිටෙන් කිසි දෙයක් නැහැ කියලා අපි දන්නවා. ஆகவே இந்த காலையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். අද දවසේ අපි තීරණයක් ගන්න ඕනේ. நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எதிர்காலத்துல අපි දැනගන්න ඕනේ අනාගතේ முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா පළවෙනි දේ තමයි கர்த்தர் எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ සියල්ල දන්නවා. அவருக்கு ஒன்றையும் மறைக்க முடியாது. උන්වහන්සේට කිසි දෙයක් අපිට அவருக்கு மறைந்ததும் ஒன்றுமில்லை. උන්වහන්සේ නොදන්නා කිසි දෙයක්. அதைத்தான் தேவ வசனத்திலே நாங்கள் ඒක பார்க்க තමයි போகிறோம். මේ දේව වචනේ තියෙන්නේ. வாசித்து பார்ப்போம். யோபு முதலாவது அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை අපි කියනවල යෝබුගේ පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 6 සිට 7 වෙනි පදය. என்ன எழுதியிருக்கிறது? මොනවද ඉලිය තිබෙන්නේ? ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். ஹalleluya. සිංහල භාෂාවෙන් තවද එක් දවසක් දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයන් ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටින්නට ආ කලෙහි සාතාන්ද ඕන අතර සිටියේය. එවිට උන්වහන්සේ "නුඹ කොතැන සිට ආයිදයි" සාතාන්ගෙන් ඇසූසේක. සාතාන් ස්වාමීන් වහන්සේට උත්තර දෙමි, "පොළොවේ ගමන් කොට ඔබ මම ඇවිද ආවෙමි" කීවේය. ஆமென். ஆமென். ஆகவே இந்த காலையில நாங்கள் பார்க்கிறோம் මේ උදෑසන බලමු சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் இடையிலான ஒரு உரையாடலை நாங்கள் இன்னும் பார்க்கிறோம். මේ ස්ථානයේ වන යක්ෂයා සහ උන්වහන්සේ අතර සංවාදයක් අපි දකිනවා. இதை எல்லாரும் அநேகமாக நாங்கள் அறிந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. අපි ගොඩාක් දෙනෙක් මේ දේ අපි හඳුනන අය. சாத்தானுக்கும் யாருக்கும் இடையிலான கர்த்தருக்கும் இடையிலான ஒரு உரையாடல். යක්ෂයා සහ උන්වහන්සේ අතර පවතින සංවාදයක්. நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். අපි එක දෙයක් අපි දැනගන්න ඕනේ. இப்பொழுதும் கூட මේ වෙලාවේ நாங்கள் நினைக்க வேண்டும், අපි කල්පනා කරන්න ඕනේ சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் இடையிலான உரையாடல் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. යක්ෂයා සහ උන්වහන්සේ අතර සංවාදය තාමත් පවතිමින් තියෙනවා. ஹalleluya. Hallelujah. ஆகவே அவன் இந்த உலகத்தில் சுற்றி திரிகிறான் என்று சொன்னால் எங்களை தான் சுற்றி திரிகிறான். යක්ෂයා මේ ලෝකේ කැරකෙනවා වටේ කැරකෙනවා කියන්නේ අපේ වටේ තෝ කැරකෙනවා කියන්නේ. எங்களை இந்த உலகத்தில் சுற்றி திரிகிறான் என்றால் நாங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து මේ கொண்டிருக்கிறோம். ලෝකේ වටේ උ සැරිසරනවා කියන්නේ අපි අතර සැරිසරනවා. ஆகவே இன்றைய நாளிலும் அவன் சுற்றி திரிந்து கொண்டுதான் අද இருக்கிறான். දවසේ මේ මොහොතේ තෝ අප අතර සැරිසරනවා. ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ புத்திரர்கள் இருக்கிற இடத்திலே උන්වහන්සේ අභිමුඛයේ දේව දරුවන් ඉන්න ස්ථානවල ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே தேவ புத்திரர்கள் இருக்கிற நேரத்தில் அந்த இடத்திலே யார் வந்து நிற்கிறான்? දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ දේව දරුවන් සිටින ඒ ස්ථානයේ කවුද ඉන්නේ?
சாத்தான் வந்து நிற்கிறான். යක්ෂයා පැමිණ හිටිනවා. சாத்தான் என்பது யாரு? යක්ෂයා කියන්නේ කවුද? யாரு உங்களுக்கு தெரியுமா? ඔයාලන්නද කවුද? உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவரா? ඔබ ළඟ ඉන්න කෙනාද? அவங்க பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சு கொண்டிருக்கிறவங்க அவருடைய சாத்தான். ඔබ ළඟ ඉන්න hina වෙන කෙනාද යක්ෂයා කියන්නේ? ஹalleluya. Hallelujah. அப்படி இல்ல. එහෙම නෑ. அப்படியாகவும் அவர்களை கூட பாவிக்க கூடியவன். ඔව් එහෙම ළඟ ඉන්න කෙනාවත් පාවිච්චි කරන්න පුළුවන් කෙනෙක් அதை තමයි இடம் கொடுத்தால் அதையும் அவன் பாவிப்பான். ඊට දෙනවා කියන්නේ ඕන දේ පාවිච්චි කරනවා. ஹalleluya. Hallelujah. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு மத்தியிலே அவன் வந்து நின்று දේව දරුවන් මැත්තේ ඔයලා ඉඳගෙන கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், ක්‍රිස්තුස් වහන්සේ ඔහුගෙන් අහනවා சாத்தானே நீ எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறாய்? යක්ෂයා ඔබ කොයි සිටද පැමිණේ කියලා අහනවා. கர்த்தர் பேசுகிறவராய் இருக்கிறார். උන්වහන්සේ කතා කරන අය සිටිනවා. கேட்கிறார் அவன், நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய்? උන්වහන්සේ විමසනවා ඔබ කොයි සිටද சாத்தான் சொல்லுகிறான், ඒකට යක්ෂයා ඔබට நான் உலகத்தை சுற்றி திரிந்து මම ලෝකයේ පුරාට සැරිසරලා வந்திருக்கிறேன். මම ඇවිල්ලා எதற்காக உலகத்தை சுற்றி திரிந்து வந்திருக்கான்? මොකටද මම ලෝකයේ වටේ සැරිසරුවේ? சிங்கம் எதற்காக காட்டிலே சுற்றி திரிகிறது? සිංහයා මොකක් වෙනවද වනාන්තරේ සැරිසරන්නේ? ஏதாவது ஒரு ஆகாரம் கிடைக்குமா என்று தான் சுற்றி திரிகிறது. මොකක් හරි ගොදුරක් ලබා ගන්න තමයි සැරිසරන්නේ. ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா என்று தான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. මොකක් හරி ගොදුරක් ලැබෙයිද කියන සිතුවිල්ල තමයි වෙන්නේ. கிடைத்தால் போதும், ලැබුණත් ඇති. அப்பே பாஞ்சு அதை சாப்பிடுவோம். එහෙම පැන්න පුළුවන් අල්ලලා அதே மாதிரி தான் இந்த சாத்தான உலகத்தை சுற்றி திரிகிறான். யாரை வஞ்சிக்கலாம், யாரை தேவ சமூகத்திலிருந்து தூரத்தை கொண்டு போகலாம், யாரை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவரை ஆராதிக்கிறவரை அவனுடைய பக்கம் திருப்பலாம் என்று சுற்றி திரிகிறான். ඒ වගේම යක්ෂයා තේම තමයි කොහෙන්ද මිල්ලක් හම්බෙන්නේ කියලා ගොදුරක් සොයමින් හැම වෙලම සැරිසරමින් සිටිනවා. ஆகவே கர்த்தர் கேட்பது, கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த சாத்தான் உலகத்தை சுற்றி திரிகிறார் என்பதை அறிந்திருந்த நிமித்தமாகத்தான் அவர் கேட்கிறார், நீ எங்க இருந்து வந்தாய் என்று சொல்லி. යක්ෂයා පිළිතුරු දෙන්න ප්‍රථමයෙන් උන්වහන්සේ හඳුනනවා මේ කොහෙන්ද ආවේ මොකක්ද මේ ප්‍රශ්නකින් උන්වහන්සේ හඳුනනවා ඒක අහන්නේ. ஆகவே கர்த்தர் முதலாவது விஷயம் அவர் அறிந்திருக்கிறார் இந்த உலகத்திலே என்ன நடக்கிறது, அவரை அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். මූලිකම දේ තමයි උන්වහන්සේ මේ දේ සිද්ධ වෙන්නේ කොහොමද මේ හැමදේම උන්වහන්සේ දැනගෙන ඉන්නේ. சாத்தான் சொல்வதற்கு முதலாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவன் எங்கே இருந்து வருகிறான். යක්ෂයා පිළිතුරු දෙන්න ප්‍රථමයෙන් උන්වහන්සේ හඳුනනවා මේ කොහෙන්ද ආයේ කවුද කියලා. அல்லது நாங்கள் கீழே நாங்கள் வாசிக்கிட்டு போகிற இடத்துல ඒ වගේම කියවන අපි වලයට යනකොට என்ன சொல்கிறார், நான் உலகத்தை சுற்றி திரிந்து வருகிறேன். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், එතකොට උන්වහන්සේ කියනවා யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். යෝබ් කියන මනුෂ්‍යයා දිහා ඔබ කරුණාව දක්වද කියලා අහනවා. ஹalleluya. Hallelujah. நாங்கள் இது ஒரு படிப்பினையாக தான் இந்த காலையில் நாங்கள் பார்க்கிறோம். අපි මේක අපි අධ්‍යයනයක් ලෙස උදාසෙන් என்ன දකිනවා. கர்த்தர் சொல்லுகிறார், මොනවද දෙවනන්සේ කියන්නේ? என் தாசனாகிய யோபுவின் மேல் கண்ணை வைத்தாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். මාගේ දාසයා යෝබ් දෙසන ඔබ ඇහක් තිබ්බද? அப்படி என்று சொன்னால் ඒ කියන්නේ ஆண்டவர் என்ன செய்து அறிந்திருக்கிறார். උන්වහන්සේ මොනවද දන්නේ? சாத்தான் பின்னதாக ஆண்டவர் போனாரா? මේ යක්ෂයා පිටපස්ස උන්වහන්සේ කියනවා. சாத்தான் எங்க போறான்னு பார்க்க போனாரா? මේ යක්ෂයා කොහෙද යන්නේ? அவர் என்ன செய்தார் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். යක්ෂයා මොනවද කරන්න කියලා ஆண்டவர் அறிந்திருக்கிறார். උන්වහන්සේ දැනගෙන සිටියා. உங்கள் மேலே சாத்தான், அதாவது உங்களுக்கு விரோதமாக ஒருவர் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் செயல்படுவாராக இருந்தால் அவர் யார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ඔබට විරුද්ධව කවුරු කෙනෙක් ක්‍රියා කරනවා ඒ කෙනා කවුද කියන දේ ඔබට ප්‍රථමයෙන් උන්වහන්සේ உங்களுக்கு விரோதமாக ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் அந்த பிரச்சனை எப்படி எப்போ வரப்போகிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ඔබට විරුද්ධව ප්‍රශ්නයක් කරදරයක් එනවා නම් ඒ කොහෙන්ද එන්නේ කවුද කරන්න කියන දේ උන්වහන්සේ ඔබට ප්‍රථමයෙන් அதைத்தான் இந்த காலையில் நாங்கள் பார்க்கிறோம். ඒක තමයි උන්වහන්සේ யோபுவின் மேல் கண் வைத்தாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். උන්වහන්සේ විමසනවා ඔබ යෝබු ගැන අවධානයෙන් දෙන්නේ කියලා. அப்படி என்றால் என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? அப்படி என்றால் என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? එහෙනම් මේ මොහොතේ මොනවද වෙලා තියෙන්නේ? கர்த்தர் அறிந்திருக்கிறார். දෙවනාසේ හඳුනනවා யோபு எங்கே இருக்கிறான்? යෝබ් කොහෙද ඉන්නේ? அவனுக்கு விரோதமாக வருகிற செயல்பாடுகள் என்ன? උන්වහන්සේ ඔහුට විරුද්ධව එන්න තියෙන මේ ක්‍රියාවන් මොනවද? அவனுடைய வாழ்க்கைக்கு சாத்தான் என்ன செய்ய போகிறான்? ඔහුගේ ජීවිතේ යක්ෂයා මොනවද இதை කරන්නේ? முன்னதாகவே கர்த்தர் මේ அறிந்திருக்கிறார். හැම දෙයක් අලගේ මුල அவனுடைய முதலாவது விஷயம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். පළවෙනි දේ තමයි தேவ பிள்ளைகள் மத்தியிலே දේව දරුවන් මැත්තේ சாத்தான் செய்ய போகிற எந்த சூழ்ச்சிகளாக இருந்தாலும் යක්ෂයා මොන ක්‍රියාමාර්ගය ගන්න හැදුවත් அவற்றை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். උන්වහන්සේ විරුද්ධ කරන්නව ඉන්නගෙන கர்த்தர் அறிந்தவராக උන්වහන්සේ இருக்கிறார். දැනගෙන සිටිනවා. ஆகவே நாங்கள் முதலாவது விஷயம் நாங்கள் இந்த நேரத்துல புரிந்து கொள்கிறோம், මේ වෙලේ පළවෙනි දේ අපි තේරුම් ගන්න ඕනේ. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். උන්වහන්සේ සියල්ල அதே போல யோபு 5வது அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ඒ වගේම යෝබ් පස්වෙනි පරිච්ඡේදයක් 5வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை 5:12 පස්වෙනි පරිච්ඡේදය 12 වෙනකන් මොනවාද ස්ථානේ? அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? ඒ ස්ථානේ මොනවද කියන්නේ? தந்திரக்காரரை
காரியத்தை முடிய கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஹalleluya. அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். ஆமென். பிரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். ආමෙන්. සිංහල භාෂාව අපි කියමු. ප්‍රයෝගකාරයන්ගේ අතින් කරන්නට ගත්තය ඉෂ්ට කරන්නට බැරි වන ලෙස උන්වහන්සේ ඔවුන්ගේ උපායන් නිෂ්ඵල කරනසේක. උන්වහන්සේ ප්‍රඥාවන්තයන් ඔවුන්ගේම ප්‍රයෝගයෙන් අසු කරගන්නාසේක. රැවටිලිකාරයන්ගේ මන්ත්‍රණයද පෙරළී යන්නේය. ஹalleluya. හලෙලූයා. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் என்ன விஷயம் என்று சொன்னால் මේ ස්ථානයේ අපි බලමු මොකද ප්‍රශ්නේ. தந்திரக்காரனுடைய தந்திரங்களை கர்த்தர் இந்த இடத்துல அறிந்தவராக இருக்கிறார். ප්‍රයෝගකාරයන්ගේ ඒ ප්‍රයෝග උන්වහන්සේ හඳුන්වා සිටිනවා. தந்திரக்காரர்கள் எதையாவது செய்ய முன்னதாக அதை பிரசித்திகரமாக அவன் செய்வானா? කපටියන්ගේ ක්‍රියාව කවදාවත් ඔවුන් ප්‍රසිද්ධිය කරන්නේ නැහැ. தந்திரக்காரன் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது சூழ்ச்சியை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதை பிரசித்தமாக எல்லாருக்கும் தெரிந்த விதத்திலே செய்ய போவதில்லை. කපටියෙක් ඔබට විරුද්ධව මොකද උගලක් කටනම් ඔහු කවදාවත් ප්‍රසිද්ධිය ඒ දේ කරන්නේ නැහැ. அதை உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு தெரியாம உங்களை பிரச்சனைக்குள்ளாக கொண்டு போகும்படியாக தான் அதை செய்ய போகிறார். ඔබට කවදාවත් ඔය දැනගන්න කරන්නේ ඔය රහසින් තමයි ඔබට වෙනුවෙන් උගලට වන්නේ. ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்திலே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருப்பது நிமித்தமாக උන්වහන්සේ සියල්ල හඳුනාගෙන සිටින නිසා அவர் என்ன செய்கிறார் இந்த இடத்திலே? උන්වහන්සේ මොකද කරන්නේ? தந்திரக்காரன் செய்கிற தந்திரங்களை அவற்றை எல்லாத்தையும் வீணாக மாற்றம் அடைக்கிறார். මේ උපය කරවන්න නැත්නම් ඒ කපටියන්ගේ ඒ ක්‍රියාව උන්වහන්සේ නිෂ්ඵල කර දමනවා. ஹalleluya. Hallelujah. தந்திரக்காரங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்வானாக இருந்தால் அந்த தந்திரங்களை அவருடைய அந்த ஞானத்தின் பயன்படுத்தியே அவற்றை வீணாக அவற்றை இல்லாமல் ஒதுக்கிறார். කපටියන්ගේ කපටි ක්‍රියාවට ඔවුන්ගේ ඒ ඥානය යොදාගෙන උන්වහන්සේ නිෂ්ඵල කරනවා. ஹalleluya. Hallelujah. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஞானிகள் அவர்கள் ஒரு பிரச்சனையை நடத்தும் பொழுது உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி உங்களை எப்படி கீழே போடலாம் என்று பார்ப்பார்கள். විශේෂයෙන්ම කපටියෙක් ඔබට විරුද්ධව මොකක් හරි ක්‍රියාමාර්ගයක් ගන්නවා නම් ඔවුන්ගේ කපටි මොලේ පාවිච්චි කරලා ඔබ වෙන්නේ ප්ලෑන් එක. அவருடைய ஞானத்தை தான் பயன்படுத்தி உங்களை இல்லாமல் செய்ய முயற்சி செய்வார்கள். ඔවුන්ගේ කපටි මොලේ පාවිච්චි කරලා තමයි ඔබට විරුද්ධව පාවිච්චි කරන්නේ. நீங்கள் உங்களுக்கு முன்னதாக அதை ஒரு நாள் செய்ய போவதில்லை. ඔබට කවදාවත් ඔබ එලිපිටේ දේ කරන්නේ නැහැ. அரசியல்வாதிகளை பாருங்க. දේශපාලනඥයෝ அவர்கள் எப்படி சூழ்ச்சிகள் செய்வார்கள்? ඔවුන් කොහොමද මේ එක උපාය அவர்கள் ஞானத்தை பயன்படுத்துவார்கள். ඔවුන්ගේ ඥානය ඔවුන් යොදවන அவருடைய அறிவை பயன்படுத்துவார்கள். ඔවුන්ගේ ඒ දැනුම ඔවුන් පාවිච්චි කරනවා. அவற்றை பாவித்து தான் அந்த சூழ்ச்சிகளை அவர்கள் செய்வார்கள். ඔවුන් මේ දේවල් යොදාගෙන ඔවුන්ගේ ඒ අවශ්‍ය පරිසරය හදාගන්නවා. அப்படி அந்த சூழ்ச்சிகள் செய்வதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ඒ අවස්ථාවෙන් කොහොමද හදාගන්නේ කියන දේ උන්වහන්සේ දැනගන්නවා. அவர்கள் எவ்விதமாக அந்த ஞானத்தை பயன்படுத்தி சூழ்ச்சி செய்வார்களோ ඔවුන් කොහොමද ඥානය පටන්ගෙන උන් අඟුල අටවන්නේ அந்த ஞானத்தை பயன்படுத்தி அவரை வீழ்த்துவார். ඒ ඥානය උන්වහන්සේ යොදාගෙන උන්ව පරාජය කරනවා. ஆகவே கர்த்தர் அவற்றை எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். උන්වහන්සේ සියල්ල දැනගෙන සිටිනවා. ஹalleluya. இந்த காலையில் நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால் මේ උදෑසන බලන කාරණා கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து උන්වහන්සේ සියල්ල හඳුනනවා. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். අපි හැම වෙලේම තේරුම් எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் අපිට මොන ප්‍රශ්නයක් எங்களுடைய ஆவியிலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனைகள் අපේ வந்தாலும் ආත්මික ජීවිතේ මොන எங்களுடைய தனிப்பட்ட ரீதியில எங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் අපේ පුද්ගලිකව මොන ප්‍රශ්නයක් எங்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் வந்தாலும் අපේ පවුලවල මොන ප්‍රශ්නයක් எங்களுக்கு விரோதமாக யாராவது சூழ்ச்சிகள் செய்து கொண்டு இருந்தால் අපිට විරුද්ධව කවුරු උගලක් කටයුවොත් நாங்கள் அறிய வேண்டும் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். මේ හැමදේම ඔබට ප්‍රථමයෙන් උන්වහන්සේ හඳුන්වනවා. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் அதைரியப்பட வேண்டிய அவசியம் අපි இல்லை. කවදාවත් ආදායම් වන්නේ පරාජයටපත් වෙන්නේ. ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் මොකද අපි නමස්කාරන්නේ එක දෙවියන් அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். සියල්ල හඳුනනව දෙවියන්. பொய்க்காரனை இல்லாமல் ஒளிய பண்ணுகிறார். නැති කරන දේ උන්වහන්සේ නැති කරනම දානවා. 13வது வசனத்தை வாசி பார்த்தோம்னு சொன்னா අපි 13 වෙනි පදේ කියවල බැලුවොත් வாசி பாப்போம். தமிழ்ல வாசிங்க. දෙවෙනි කියවමු. அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். பிரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். ඒ වගේම සිංහල භාෂාවෙන් සිංහල භාෂාවෙන් කියවමේ කොටස උන්වහන්සේ ප්‍රඥාවන්තේ ඔවුන්ගේම ප්‍රයෝගයෙන් අසු කරගන්නසේක රැවටිලිකාරයන්ගේ මන්ත්‍රාණයද පෙරලි යනසේක. ஹalleluya. ஹalleluya. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? මේ
ස්ථානේ මොනවද කියන්නේ? ஞானிகள் எவ்விதமாக இந்த இந்த பிரச்சனைகளை உருவாக்குறாங்களோ அதே ஞானிகளுடைய அந்த ஞானத்தை பயன்படுத்தி அவர்கள் வீழ்த்துகிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ප්‍රඥාවන්තයන් කොහොමද තමන්ගේ කපටිකම තමන්ගේ මොලේ යොදාගන්නේ? ඒ වගේම තමයි ඒ විවර්ත කරන්නත් ඒ ප්‍රයෝගයම තමයි යොදාගන්නේ. ஆகவே தேவனுக்கு முன்பாக எந்த ஆலோசனையும் நிற்பதில்லை. அவர் ஆலோசனைகளுக்கு எல்லாம் ஆலோசனைக்காரராக இருக்கிறார். වහන්සේගේ ඉදිරියේ කිසිදු අවවාදයක් ඇති වෙන්නේ ඒ අවදාන දෙන්නේ උන්වහන්සේ. கர்த்தர் ஞானிகளுக்கு எல்லாமே ஞானியாய் இருக்கிறார். උන්වහන්සේ සියලු ප්‍රඥාවට වඩා උසස් එකම ප්‍රඥාවන්තයව සිටිනවා. ஆகவே நாங்க இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கு. நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால் තේරුම් ගන්න ප්‍රශ්නයක් වුණත් ඒ තීරුම් ගන්න ඕන දේ තමයි கர்த்தர் ஞானிகளுக்கு எல்லாம் ஞானியாக எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். දෙවනාසේ ප්‍රඥාවන්තයට වඩා උසස් ප්‍රඥාව ඇති එකම තැනන් වහන්සේ. ஆகவே எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது நாங்கள் தியானிக்க வேண்டும். අපිට මොකක් හරි ප්‍රශ්නයක් කරනකොට අපි තීරණය කරනවා. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக இருக்கிறார். අපි නමස්කාර කරනව දෙවනාසේ සියල්ලන්ට වඩා උසස්. ஆகவே எங்களுக்கு விரோதமாக எதையும் யாராலும் செய்ய முடியாது. අපිට විරුද්ධව කාටවත් කිසි දෙයක් කරන්න බෑ. நான் ஒருத்தரை பார்த்த ஒரு அம்மா என்ன சொன்னார், ஒரு வீட்டு வாசல்ல வந்து வாசல்ல இருக்கிற மண்ணை எடுத்துக்கிட்டு ஒரு பேக்ல போட்டுக்கிட்டு ஓடுறது நான் ஒரு வீடியோல பார்த்தேன். අපි ළඟදී සමාජ සේවාවෙන් දැක්ක වීඩියෝ එකක් එක්තරා කාන්තාවක් තවත් ගෙදරක ගේට්ටුවෙන් ඇතුල් වෙලා පස් මිනිත්ක් කරගෙන හොරෙක්ම දුවනවා. ஹalleluya. எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ඒ පස් මිනිත්ක් කරගෙන එකපාරට දෙපැත්ත බලන්න දුවනවා. அதை எடுத்துக்கிட்டு எங்க போனாங்க? ඒක අරගෙන කොහෙද යන්නේ? அந்த மண் அடி எதுக்காக எடுத்தாங்க? ඇයි ඒ පස් ගත්තේ මොකටද? அதை வச்சு ඒක අරගෙන ගිහිල්ලා அந்த குடும்பத்துக்கு விரோதமாக ඒ පවුලට ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செஞ்சு මොකක් හරි දෙයක් කරලා ஒரு சூனியத்தை செஞ்சு මොකක් හරි හුනියමක් කරලා அவர்களை இல்லாமல் ஒழிப்பது தான் அவருடைய நோக்கம். ඔබ නැති බංගස්ථාන කරන දේ එකම සිතුවිල්ල. இது இலங்கையிலே நடக்கிறது. ඒක ලංකාවේ වෙච්ච உலகம் முழுவதுமாக நடந்து கொண்டிருக்கு. ලෝකයේ වෙන දෙයක් නෙවෙයි. ஹalleluya. இலங்கையில அநேகமாக கூடுதலாக நடைபெறுகிறது. මේ ලෝකයේ ලංකාවේ ගොඩක් දේ දේවල් වෙනවා. இதற்காக நாங்கள் பயப்பட வேண்டுமா? මේ වෙලාවට බය වෙන්න ඕනද? இதற்காக நீங்கள் பயப்பட வேண்டுமா? ඔබට ඔබ බය වෙන්න ඕනද? இப்படிப்பட்டவர்களை பார்த்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? මේ වගේ මිනිස්සු දැක්කොත් ඔබ ஆகவே உங்களுக்கு தெரியும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சூனியமும் இல்லை, දේව දරුවන්ට විරුද්ධව හුනියමක් හෝ இஸ்ரேலுக்கு விரோதமாக சூனியமும் இல்லை, குறி கூறுதலும் இல்லை தானே? உங்களுக்கு தெரியும் தானே? ඉස්රායලට විරුද්ධව හුනියමක් හෝ කිසිදු විනාශයක් නැහැ. ஆகவே இதே சொல்லி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். අපි මේ දේ කියලා වුණේ නේ. அவர்களுக்கு இப்படி செய்கிற நேரத்தில் அவருடைய அறியாமை குறித்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ඔවුන්ගේ නොදැනුවත්කම නිසා මේ දේ කියන අපි මේ දේ පෙන්නලා දෙන්න. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக, தேவனுக்கு முன்னதாக இருக்கிற எங்களுக்கு விரோதமாக ඒත් අපි දෙවියන් වහන්සේ තුල ඉන්නව අපිට විරුද්ධව யாருக்கும் எழுப்பி நிற்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். කිසි කෙනෙකුට නැගිට සිටින්න බෑ. இன்னைக்கு காலையில கூட நாங்கள் ஜெபம் செய்தோம். අද දේශනාවට අපි அநேக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்தோம். ගොඩාක් පවුල් වෙන්න අපි ආත්මය. பிரிவினைகளுக்கு விரோதமாக நாங்கள் ஜெபம் செய்தோம். අපි වෙන්වීම ගැන අපි ආත්මය කරා. எதற்காக நாங்கள் இதை செய்கிறோம்? ඇයි මේ දේවල් ஏன் இவ்வாறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே ඇයි මේ இருக்கிறது? වගේ දේවල් අපගේ ජීවිතවල මුණ நாங்கள் இன்னும் கர்த்தர் யார் என்பதை அறியாமல் இருப்பது நிமித்தமாகத்தான். අපි තාමත් ක්‍රිස්තුස් කියන්නේ කවුද කියලා නොදැන நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார் என்பதை அறியாமல் இருப்பதனால අපි නමස්කාර කරන වන්දනා කරනවා දෙවියන් වහන්සේ உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் கர்த்தர் பார்த்து கொண்டு அறிந்து கொண்டிருக்கிறார். ඔබගේ ජීවිතේ මේ වෙලාවේ සිද්ධ වෙන හැම දෙයක්ම වහන්සේ බලාගෙන ஆகவே அவருக்கு மறைந்து போக உங்களால் முடியாது. වහන්සේගේ අවධානය කවදාවත් අපිට විදියට எப்பொழுதும் நீங்கள் ஞாபகம் வைத்து சொல்ல வேண்டும், நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ඔබ සිතන දේ උන්වහන්සේ ඔබට ප්‍රථමයෙන් දැනගෙන සිටිනවා. இப்பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்க? දැන් ඔබ මොනවද හිතන්නේ? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிரே நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ඔබගේ ජීවිතය ගැන මොකද? உங்களுடைய திட்டங்கள் என்ன? ඔබගේ කටයුතු මොකක්ද இவை කියන්නේ? அனைத்தையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். මේ හැම දෙයක්ම උන්වහන්සේ හඳුනනවා. 139வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். ගීතාවලිය 139. 139. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கலாம். උන්වහන්සේ සියල්ල දැනගෙන සිටිනවා කියන දේ අපි මේ තේරුම් ගන්න. அதே போல சங்கீதம் 38:9ல சொல்லுகிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ගීතාවලිය 139 කියන උන්වහන්සේගේ 139வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். ஹalleluya. හalleluya. வாசிமா ஒருத்தர் வாசிக்கலாம். තෝරගත්ත කෙනෙක් මොනේ කියවන්න. 'கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என்
சூழ்ந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே எதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். ஆமென். ගීතාවලියක සිටින පළවෙනි පරිච්ඡේදය ස්වාමීනි ඔබ මා විමසා බලා දැනගත්සේක ඔබ මාගේ හිඳීමද නැගිටීමද දන්නාසේක දුරදීම මාගේ සිතවිල්ල ඔබට තේරේ. ஹalleluya. Hallelujah. என்ன இந்த வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது? මොකද මේ වගේ කියන වාක්‍යය? ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார், දාවිද් මේ ස්ථානයේ කියන්නේ நான் நடப்பதும் நான் எழுந்திருப்பதும் அனைத்தையும் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறேன். මාගේ හිඳීමද මාගේ නැගිටීමද දන්නාසේක. என் அதாவது என்னை நீர் ஆராய்ந்து அறிகிறீர் என்று சொல்லுகிறார். මාව වහන්සේ විමසා බලනවා කියලා ஆண்டவர் என்ன செய்கிறார்? උන්වහන්සේ මොකක්ද කරන්නේ? நாங்கள் என்ன பண்ணுகிறோம், என்ன செய்கிறோம், நான் எதை யோசிக்கிறேன், எதை நான் தீர்மானித்திருக்கிறேன், இவை ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். ඔබගේ සිතුවිල්ල මොකද්ද? ඔබගේ කල්පනා මොකද්ද? ඔබ මොකද කරන්නේ? ඔබ කොහෙද යන්නේ එන්නේ? මේ හැමදේම උන්වහන්සේ විමසා බලනවා. என் உட்கார்தலையும் எழும்புதலையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். මාගේ හිඳීමද මාගේ නැගිටීමද උන්වහන්සේ හඳුනනවා. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். මාගේ සිතුවිල්ල උන්වහන්සේ දුර තියම හඳුනා ගන්නවා. ஹalleluya. முதலாவது அதிகாரத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிற நேரத்தில் 139 පළවෙනි පරිච්ඡේදය අපි කියනකොට என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்லும் பொழுது මාගේ සිතුවිල්ල දුරින්ම උන්වහන්සේ හඳුනා ගන්නවා நீங்க කියන්නේ இந்த இடத்துல நீங்க யோசித்து கொண்டிருக்கிற காரியத்தை ඔබගේ ස්ථානයේ ඉඳගෙන කල්පනා කරනවා கர்த்தர் කාරණා எங்கோ இருந்து அறிந்தவராய் இருக்கிறார். උන්වහන්සේ කොහෙදෝ ඉඳන් ඒ දේ අහගෙන ඉන්නවා. ஹalleluya. அதைத்தான் நான் சொல்லுகிறோம். අපි තමයි කියන්නේ. கர்த்தர் அனைத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். උන්වහන්සේ සියල්ල දන්නවා. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. උන්වහන්සේට පිට කිසි දෙයක් නැහැ. நீங்க காலையில் எழும்புறதையும் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ඔබ උදේ නිින්දෙන් නැගිටින එකත් ඔබ වාඩිලා ඉන්න එකත් ඔබ සේවය කරන හැමදේම උන්වහන්සේ දන්නවා. நான் நடந்தாலும் படுத்தாலும் அனைத்தையும் கர்த்தர் அறிந்தவராக මම இருக்கிறார். නිදාගත්තත් මම නැගිට්ටත් මම ඇවිද්දත් ඒ හැමදේම උන්වහන්සේ හඳුනනවා. என் நாவில் வார்த்தை பிறவாதற்கு முன்னதாகவே கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். මගේ මොයින් වචන පිට වෙන්නත් ප්‍රතිපේ පිට වෙන වචනේ මොකක්ද කියලා උන්වහන්සේ හඳුනනවා. ஹalleluya. Hallelujah. அனைத்தையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். සියල්ල උන්වහන්සේ හඳුනනවා. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், අපි තේරුම් ගන්න ඕනේ. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் අපි නමස්කාර කරනවා දෙවියන් වහන්සේ அனைத்தையும் அறிந்தவராக සියල්ල இருக்கிறார். හඳුන සියල්ල දත්ත. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் செய்கிற பொழுது අපි හැම කාර්යයක් අපි කරනකොට நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், අපි හිතා ගන්න ඕනේ. நான் ஆராதிக்கிற தெய்வம் මම අදහනවා දෙවියන් වහන්සේ அனைத்தையும் அறிந்திருக்கிறார். සියල්ල හඳුනනවා. தாவீது கேட்கிறார், දාවිතුමා අහනවා உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? ඔබට ඒ පිටි මම කොහේ යන්නද? இயேசு ஆண்டவருக்கு மறைவாக எங்களுக்கு ஏதாவது இடம் இருக்கிறதா? දෙවියන් மறைவாக වහන්සේ මේ පිටින් අපිට ලෝකයක් තියෙනවා. எங்க சரி போயிட்டு ஓடி ஒளிய முடியுமா? අපිට කොහෙන් ගිහින් යන්න පුළුවන්. உங்களுக்கு நீங்க நினைக்கிறீர்களா நமக்கு கர்த்தருடைய மறைவை, கர்த்தருடைய பிரசன்னத்தை தாண்டி எங்களுக்கு எங்காவது ஒளிந்து போக முடியும் என்று சொல்லி? ඔබ හිතනද උන්වහන්සේගේ අස්මානෙන් අපිට සැඬවිලා ඉන්න පුළුවන් කියලා? முடியாது. කවදාවත්. நீங்க வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கேயும் இருப்பார். ඔබ අහසට නැගත් හිත ඉන්නවා. ஹalleluya. நீங்க இந்த உலகத்தின் முடிவுக்கு போனாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். ඔබ ලෝකාන්තයට ගියත් එතනත් උන්වහන්සේ கர்த்தர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். උන්වහන්සේ හැමතැනම அவருக்கு மறைவாக ஓடி ஒளியதற்கு உங்களால் முடியாது. උන්වහන්සේ පිටින් අපිට කියලා හැංගෙන්න බෑ. கர்த்தர் அனைத்தையும் காண்கிறவராக இருக்கிறார். උන්වහන්සේ සියල්ල දකිමින් ஆகவே நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று අපි நாம் මොනතරම් யோசிப்போம். වාග්යවන්තයිද? கர்த்தருக்கு முன்னதாக அவருடைய ஜனங்களாக அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் උන්වහන්සේ இருக்கிறோம். අභිමුඛේ උන්වහන්සේ නමස්කාර කරනවා උන්වහන්සේ ප්‍රේම කරනවා ஆகவே දවස්. நாங்கள் பயப்பட தேவையில்லை. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் අපේ ජීවිතේ අපි බය වෙන්න ඕනේ එකමදී. பயவேண்ட ஓன்னதி එකමදේ காரணය තමයි ஏனென்று சொன்னால் கர்த்தர் எங்களோடு அவருடைய பிள்ளைகளாக இருப்பது நிமித்தமாக උන්වහන්සේගේ දරුවෙක් ලෙස අපි වීමම எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் ஆரம்பத்திலிருந்து முடிவு பரிந்த தாயின் கர்ப்பத்துக்கு முன்னதாகவே உங்களை கண்டவராக අපේ இருக்கிறார். ජීවිතේ අපගේ මව් කුසේ පිරසෙන්නත් ප්‍රථමයෙන් උන්වහන්සේ හැමදේම තීරණය කළා ඉතින්. ஹalleluya. Hallelujah. ஆகவே நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். අපි කොතරම් அது நாங்கள் எவ்வளவு தியானிக்க வேண்டும். අපි කොයිතරම් අපි කල්පනා அதற்காக நாங்கள் எவ்வளவு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி අපි මොනතරම් උන්වහන්සේ යාඥා කරනවද යාඥා அந்த இடத்துக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். උන්වහන්සේ තැනටයි ගෙනල්ලා உலகத்தில் அநேகர் கர்த்தரை மறந்து தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ලෝකේ බොහෝ මිනිස්සු අද දවසේ උන්වහන්සේ අමතක කළා උන්ගේ පුද්ගලික දේවල් එදී සිටිති.
தன்னுடைய பணத்துக்காக தன்னுடைய உடம்பு வலி என்று சொல்லி பிரச்சனைகள் சொல்லி இன்னைக்கு சபைக்கு வராம அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். හැමදාම තමන්ගේ නිදහසට කාරණා කියමින් උන්වහන්සේ මගහරමින් සිටිනවා. அதையும் கர்த்தர் காண்கிறார். ඒකත් උන්වහන්සේ දන්නවා. நீங்கள் சபைக்கு வராமல் நீங்கள் வீட்டில் இருப்பீங்கள் என்று சொன்னால் எனக்கு கொஞ்சம் மேல் வலி எனக்கு தலைவலி எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்லி நீங்க வீட்டில் தூங்குனீங்கன்னு சொன்னா போய்க்கு அதையும் கர்த்தர் அறிந்தவராக ඔබ இருக்கிறார். මේ ශුද්ධ දවසේ උන්වහන්සේ ශුද්ධ ලෙස ගත කරන්නද මට ඇඟ රිදෙනවා කකුල රිදෙනවා කියලා ඔබ නිදහසට කරුණ කියන්නේ හිටියෝ. சாத்தான் வந்து கதவை கர்த்தர் இயேசு கதவை தட்டுவதை போல சாத்தானும் ஒவ்வொரு நாளும் கதவை தட்டி கொண்டுதான் இருக்கிறார். යක්ෂයාත් උන්වහන්සේ වගේම ඔබගේ දොර එළියට එනවා ඔබට දොරට තට්ටු කරනවා. இயேசுவின் சத்தத்தை கேட்டு நீங்க கதவை திறந்தா கர்த்தர் இயேசு உங்களோடு கூட பந்தியில இருப்பார். දේවාන් වහන්සේගේ හඬයිලා ඔබ දොර විවෘත කරන උන්වහන්සේ හැමදාම அதே போல சாத்தான் வந்து கதவை தட்டி அவருக்கு நீங்க இடம் கொடுத்தா அவரு வந்து உங்களோட பந்தியில ඒ இருப்பார். වගේම යක්ෂයාගේ හඬට ඔබ දොර ඇරලා හිටියොත් යක්ෂයාත් ඔබ සමග සිත් වෙනවා. தீர்மானம் உங்கள் கையில இருக்கிறது. තීරණය ඔබගේ අතේ. இன்னைக்கு போக முடியாது நான் கொஞ்சம் தூங்கிட்டு போகணும்னு சொன்னா அது சாத்தான் தான் உங்க கதவை தட்டி இருக்கிறார். අද දවසේ මට බෑ මට නිදිමත හැම පොඩ්ඩක් නිදා ගන්න අද යන්න ඕනේ කියලා இன்னைக்கு කිව්වා. நான் சர்ச்சுக்கு போய் இன்னைக்கு தேவையில்லை இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு வலியா இருக்குன்னு சொல்லி நீங்க அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா யாரு உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க? අද මගේ ඇඟට හරිනවා අද චර්ච් එකට යන්න ඕනේ මම නිදා ගන්න කියලා ඔබ කාටද ඉඩ දෙන්නේ? ஜெபம் செய்கிற நேரத்துல பரவாயில்லை இன்னைக்கு ஜெபம் செய்ய தேவையில்லை நாளைக்கு ஜெபம் செய்வீர்கள் என்று சொன்னால் யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க? යාඥා කරන්න ඕන වෙලාව නෑ නේ අද ඕනේ අපි මගහැරලා හිටියොත් කවුරු වෙනද අපි යාඥා කරන්නේ? அவனுக்கு தான் இடம் கொடுத்திருக்கிறோம். අපි ඉඩ දීලා ஆகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்க வேண்டும். අපි හැමදාම கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறது போலவே අපි දේව අභිමුඛයේ සියල්ල උන්වහන්සේ எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருந்து அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய අපේ வேண்டும். ජීවිතේ කුමක් සිදු වුණත් ඒ දේ උන්වහන්සේ දැනගෙන ඉන්නවා කියන දේ අපි සිහිය තබා ගන්න. ஆகவே அவருடைய மறைவுக்கு மறைந்து அவருக்கு மறைவுக்காக எங்களுக்கு ஓடி ஒழிக்க முடியாது. යෝගේ උන්වහන්සේට එපිටේ උන්වහන්සේට විරුද්ධ අපිට කොහෙවත් කියලා හැංගෙන්න බෑ. ஆகவே நீங்கள் எதை பேசினாலும் எதை செய்தாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ඔබ මොනවා කරත් ඔබ මොනවා කිව්වත් ඒ හැමදේම උන්වහන්සේ දැනගෙන உங்களுடைய சிந்தனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ඔබගේ සිතුවිල්ල උන්වහන්සේ හඳුනනවා. எத்தனை பேருக்கு இன்னும் உங்களால மன்னிப்பு கொடுக்க முடியாமல் இருக்கிறீங்க? කීදෙනෙක් ඉන්නවද මෙතන ඔබට සමාව දෙන්න බැරි අය? எத்தனை பேர் இருக்கிறீங்க? කීදෙනෙක් ඉන්නවද? அநேகர் இருக்கிறார் என்று அறிகிறேன். මම ගොඩාක් කටි ඉන්නවා කියලා මම දන්නවා. அதற்காக முயற்சி செய்யுங்க. ඒ වෙන උත්සාහ කරන්න. முயற்சி செய்யுங்கள். ඔව් උත්සාහ කරන්න. கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். දේවානන්සේ ඉදිරියේ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலையில் நாங்கள் எழுந்து நிற்போம்.